மிக உன்னதமான ஒரு இடத்திலே வைத்து பார்க்கிறது. இஸ்லாம் மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்தை உங்களுக்கு தந்திருக்கிறது. ஒரு தாய் என்று சொல்கிற அந்தஸ்து இந்த உலகத்தில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் அடுத்ததாக மிக நேசிக்க தகுதியான ஒரு உறவு தாய் தான் என்று குர்ஆன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதன் மூலமாக இந்த உலகிலே அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் அடுத்ததாக மிக நேசிக்கத்தக்க ஒரு உறவாக தாய் என்ற உறவை தந்து உங்களை இஸ்லாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறது. ஒரு தாயினுடைய அன்பை பெறாத ஒரு மகன், ஒரு தாயினுடைய திருப்தியை பெறாத ஒரு மகன் இந்த உலகின் அவள் எவ்வளவுதான் உயர்ந்தவனாக இருந்தாலும், எவ்வளவுதான் படித்தவனாக இருந்தாலும், எத்தனை கோடிக்கணக்கான ரூபாய்களை அவன் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தாலும் தாயினுடைய அன்பையும் தந்தையினுடைய அன்பையும் தாயினுடைய திருப்தியையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் சுவர்க்கம் நுழைய முடியாது என்று உறுதியாக சொல்லுகிற மார்க்கம் இந்த மார்க்கம். எனவே தாய் என்ற அடிப்படையில் இஸ்லாம் உங்களுக்கு ஒரு உயர்ந்த கௌரவத்தை தருகிறது. மகளாக இஸ்லாம் உங்களை கண்ணியப்படுத்துகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எவன் ஒருவன் 2 பெண் பிள்ளைகளை பெற்று அந்த 2 பெண் பிள்ளைகளையும் சாலிஹான பிள்ளைகளாக வளர்த்து அல்லாஹுக்கு பொருத்தமான பிள்ளைகளாக வளர்ப்பானாக இருந்தால் நாளை மறுமையில் நானும் அவனும் சுவர்க்கத்தில் ஒன்றாக இருப்போம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களின் மூலமாக நீங்கள் ஒழுங்காக உங்களை வளர்த்தெடுக்கிற தந்தைகளை சுவர்க்கத்திற்கு அனுப்புகிற ஒரு உன்னதமான பாக்கியம் பெற்றவர்களாக நீங்கள் மகள்களாக ஒரு உன்னதமான இடத்தில் இஸ்லாம் உங்களை வைத்து பார்க்கிறது. மனைவி என்ற அந்தஸ்து இஸ்லாம் வழங்கி இருக்கிற மிக உன்னதமான ஒரு கௌரவங்களில் ஒன்றும். அதனால் தான் எந்த ஒரு ஆணாக இருந்தாலும், அவன் எவ்வளவு சிறந்தவனாக இருந்தாலும், சமுதாயத்தில் வெளி உலகில் மதிக்கப்பட்டாலும், ஒரு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் உரிமைகளையும் அவன் சரியாக நிறைவேற்றவில்லை என்றால் அவன் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவனாக முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதன் மூலமாக ஒரு கணவன் என்று சொல்கிற ஆணுடைய உயர்வுக்கும் சுவனத்திற்கும் உங்களுக்கு செய்கிற பணிவிடைகளை அல்லாஹு தஆலா காரணமாக்கி இருக்கிறார். இப்படி அன்புக்குரிய சகோதரிகளே, ஒவ்வொரு கட்டத்திலும் இஸ்லாம் உங்களை மிக கௌரவமாக பார்க்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் உங்களோடு மென்மையாக பழக வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும், அன்போடு இருக்க வேண்டும், உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் விலா எலும்பிலே இருந்து படைக்கப்பட்டவர்கள், ஒரே அடியாக நிமிர்த்த போனால் உடைந்து விடுவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கான மென்மையையும் தூய்மையையும் அறிமுகப்படுத்துகிற விஷயத்தில் மிக கவனமாக நடந்திருக்கிறார்கள் என்பதை இஸ்லாமிய ஒளியிலே நாம் பார்க்கிறோம். பெண்களை அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்கக்கூடாது. பெண் புத்தி என்றால் பின் புத்தி, அவர்கள் எதையும் யோசிக்காமல் செய்வார்கள் என்கிற சிந்தனையை முதலாக உடைத்தறிந்தவர்கள் எம் தலைவர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கை நடைபெறுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் கட்ட உடன்படிக்கையில் உம்ரா செய்வதற்கு முடியாமல் மீண்டும் மக்காவுக்கு திரும்ப வேண்டும் என்கிற ஒரு நிபந்தனை விதிக்கப்படுகிறது. உம்ரா செய்கிற நிய்யத்தோடு இஹ்ராம் அணிந்து மக்கா வரைக்கும் வந்தவர்கள் இப்பொழுது மதீனாவை நோக்கி திரும்பி போக வேண்டும் என்ற ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்படிக்கையை ஏற்றி சஹாபாக்களை எல்லாம், நீங்கள் கொண்டு வந்த ஆடுகளில் நீங்கள் ஹதியாக கொடுக்கக்கூடிய, பலியாக கொடுக்கக்கூடிய ஆடுகளை அறுத்துவிட்டு இஹ்ராமை கலட்டிவிட்டு தயாராகுங்கள், மக்காவுக்கு போவோம் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வின் தூதருடைய தோழர்கள் அன்றிருந்த சூழலில் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த மன உளைச்சல் காரணமாக கொஞ்சம் பின்வாங்குகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனவேதனை ஏற்படுகிறது. கவலையோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இருப்பிடத்திற்கு வருகிறார்கள். அங்கு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹுடைய மனைவிமார்களில் ஒருவர் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த கூடாரத்தில் இருக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், கவலைகளின் ரேகை உங்களுடைய முகத்திலே தெரிகிறது, என்ன காரணம்? ஏன் கவலையோடு வந்திருக்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ்? என்னுடைய சமுதாயம், என்னுடைய தோழர்கள் அவர்களுடைய இஹ்ராம் ஆடையை கலட்டிவிட்டு மக்காவுக்கு வருமாறு நான் அவர்களுக்கு சொல்கிறேன், என்னுடைய வார்த்தையை கேட்காமல் பின்வாங்குகிறார்கள் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்களிடத்திலே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தோழர்கள் உங்களுடைய வார்த்தைகளை மதிக்காவிட்டாலும் கூட உங்களுடைய செயலை பின்பற்றுவார்கள். நீங்கள் ஒரு உயரமான இடத்திலே ஏறி நின்று உங்களுடைய ஆட்டை அறுத்து பலியிட்டு விட்டு உங்களுடைய இஹ்ராம் ஆடையை கலட்டுங்கள், உங்களுடைய தோழர்கள் கலட்டுவார்கள் என்று சொல்லி ஒரு இக்கட்டான சூழலில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்கு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தெளிவான ஆலோசனை சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ ஒரு பெண், நீ சொல்வதை நான் கேட்க வேண்டுமா? நான் ஒரு நபி, நான் சொல்லி அவர்கள் கேட்கவில்லை, உன்னுடைய கருத்தை செய்தால் நடந்து விடுமா என்றெல்லாம் யோசிக்கவில்லை. ஒரு பெண் சொன்னார் என்பதற்காக அவருடைய ஆலோசனையை கேட்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயற்படுகிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன மாதிரி செய்கிறார்கள். சஹாபாக்களும் அதை ஏற்று நடக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, இஸ்லாம் உங்களை இப்படித்தான் கண்ணியப்படுத்துகிறது. உங்களுக்குரிய உரிமைகளை இஸ்லாம் இப்படித்தான் தருகிறது. இந்த உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்கிற இஸ்லாத்தை நாம் எந்த இடத்தில் வைத்து பார்க்கிறோம் என்பதுதான் அன்புக்குரிய ஈமானிய சகோதரிகளே இன்றிருக்கிற மிக பிரதானமான ஒரு